welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் செய்ய போறது மட்டன் கொத்துக்கறி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன pan வச்சிருக்கேன். கொஞ்சம் ஸ்பைசஸை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போறோம். மல்லி 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 2 ஏலக்காவையும் 7 வரமிளகாயும் இப்ப சேர்த்துக்கலாங்க. நல்லா கூல் ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்ச நேரம் அது கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் அரைச்சி வைக்க போறேன். வாங்க கொத்துக்கறி ரெடி பண்ணுவோமா? சரி, ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. நான் இன்னைக்கு மண்சட்டியில தான் இந்த கொத்துக்கறியை செய்ய போறேன். 3 ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பட்டை 3 சின்ன பீஸ், 2 ஏலக்காய் அண்ட் கிராம்பு ஒரு 4 சேர்த்திருக்கேன். பிரியாணி இலைய மறக்க முடியுமா? அதையும் 2 சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பட் நீங்க சொல்லுங்க, யாருக்கெல்லாம் மண் சட்டியில சமைக்க பிடிக்கும்? எனக்கு எந்த சான்ஸ் கிடைச்சாலும் நான் அதை யூஸ் பண்ணிடுவேங்க. 2 வெங்காயத்தை இப்ப நான் சேர்த்திருக்கேன். 4 பச்சை மிளகாய பாதியா வெட்டி நான் சேர்த்திருக்கேங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த கொத்துக்கறி செய்யறதுக்காக போன்லெஸ் மட்டன் ஒரு 1/2 கிலோ எந்த கொழுப்பும் இல்லாம வாங்கி அதை மிக்சியில நல்லா அரைச்சு அங்க வச்சிருக்கேங்க. இஞ்சி பூண்டு ஒரு 1.5 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கறியை தான் நம்ம சேர்த்துக்க போறோம். அண்ட் உங்களுக்கு கொழுப்பும் சேர்த்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணியிருக்கேங்க. யூசுவலா நம்ம மட்டன் குழம்பு செய்யும் போது நம்ம கொழுப்பும் சேர்த்துக்குவோம். ஸோ குழம்பு செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆயில் எல்லாம் மிதந்துட்டே இருக்கும். அதே போல இதுக்கும் நீங்க சேர்த்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கோ அஹெட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை தான் இப்போ சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வேற எந்த மசாலாவையும் இப்போ சேர்த்த போறதில்ல. அவ்வளோதான். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்துக்க போறேங்க. என்னடா 1 கப்னு சொல்லி 2 ஊத்துறேன்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, அது 1 கப் தண்ணி தான். அந்த இது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால பாதி பாதியா சேர்த்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விடலாம். சூப்பர் யம்மியா இருக்குங்க பாக்குறக்கே. சோ மட்டன் லவர்ஸ், இனிமேல் குழம்பு வேண்டாம், இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. கொத்துக்கறியோட அப்படியே ரைஸை பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? யம்மியில. கொத்துக்கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி. ஆஹா, சூடான சாப்பாடு, கொஞ்சம் மட்டன் கொத்துக்கறி. இது 2ம் பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பர் யம்மிங்க. மட்டன் கொத்துக்கறி ரெடியோ ரெடி.